வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய நெல்லிக்காய எத்தனை பேர் ராவா அப்படியே சாப்பிடுவோம். பட் அதுவே ஜாமா மேக் பண்ணி குடுத்தா கண்டிப்பா தாராளமா எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காயில ஜாம் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கேஜி நெல்லிக்காய நல்லா வாஷ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டா ஆயிடும். இப்போ அந்த நெல்லிக்காய பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே சாஃப்ட்டா ஸ்லைஸா வரும். அதில இருக்கக்கூடிய சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 250 கிராம்ஸ் வெல்லம் அப்படி இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆம்லா பியூரியை அது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் ஃபைனலாக 1/2 லெமன் ஜூஸ் அண்ட் 1/2 ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம வெளியே வைக்கிறதா இருந்தா 10 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்க இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வேணாம் அப்படின்னா நீங்க ஜாகரியோடைய மெஷர்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது பிரெட் ஆர் ரொட்டிக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.